அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பில்லி சூனியம் ஏவல் ஆகியவற்று நீங்க இந்த அமாவாசை நாட்களில் கார்த்திகை மாதத்தில் எவ்வாறு இந்த பூஜைகளை, அதாவது மகாகாளி பூஜையை வீட்டில் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பூஜை அலங்காரத்துடன் முதலில் மகாகாளிக்கு பாலாபிஷேகத்துடன் இந்த பூஜையை தொடங்கலாம். ஏவல் பில்லி சூனியம் உள்ள நபர்கள், பேய் பிசாசு, பூத பிசாசுகள் ஆகியவற்றுள் ஒவ்வொருவர் துன்பப்பட்டால் அத்துன்பத்திலிருந்து விடுபட நீங்கள் இந்த மகாகாளி பூஜையை வழிபட வேண்டும். அருகில் காளி கோயில் இல்லாதவர்கள் துர்க்கை அம்மனை அல்லது மாரியம்மனை வழிபடலாம். நன்கு பூஜை அறையை அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு நீங்கள் அதற்கு ஒரு நாள் முன்னதே விரதம் இருந்து மகாகாளியை நீங்கள் வழிபட வேண்டும். முதலில் நீங்கள் மகாகாளி என்னும் மகாகாளியை வணங்கினால் ஏவல் பில்லி சூனியம் பூத பிசாசுகள் ஆகியவற்றின் தொல்லை மட்டுமல்லாமல் கடுமையான திருஷ்டி தோஷங்கள், நவகிரகங்களுள் ராகு சனி ஆகியவற்றால் ஏற்படும் தோஷங்கள் முதலியனவும் விளங்கும். நீங்கள் இந்த பூஜை கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கள். அன்றைய நாட்களில் இருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். மேலும் நிலக்குற்றம், நீர்க்குற்றம் எனும் இரு குற்றங்கள் குறிப்பாடும் அவற்றால் ஏற்படும் பீடைகளும் கண்டிப்பாக விலகும். நிலக்குற்றம் என்றால் என்ன? முன்பு சுடுகாடு இருந்த இடத்திலோ, ஒருவர் கொலை செய்யப்பட்ட இடத்திலோ, ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட இடத்திலோ ஒருவர் வீடு கட்டியிருக்கலாம். அதனால் வீடு கட்டியிருக்கும் சில தொல்லைகள் ஏற்படும். அது நிலக்குற்றம் எனப்படும். அதற்கு மகாகாளி பூஜை இவ்வாறு வழிபட்டால் அந்த குற்றம் கண்டிப்பாக நீங்கும். முதலில் நீங்கள் 5 அபிஷேகம், எந்த அபிஷேகமாக இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நாங்கள் முதலில் பாலாபிஷேகம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நீர்க்குற்றம் என்றால் கிணறு தோன்றப்பட்ட இடத்திலோ நீங்கள் அந்த இடத்தில் சிலருக்கு தோஷம் உண்டாகும். அதற்கு வீட்டில் மகாகாளி பூஜை செய்தால் அது விலகிவிடும். மகாகாளி பூஜை இரு வகைப்படும். அவை சைவ பூஜை, அசைவ பூஜை என இரு வகைப்படும். இந்த ஒவ்வொரு அபிஷேகத்திற்கு முன்பும் நீங்கள் அந்த மகா கணபதியும் அவற்றுக்கு வெற்றிலை பாக்கில் கண்டிப்பாக காணிக்கை, ஒரு சுத்தமான நன்கு பூசணிக்காயும் முட்டையும் நீங்கள் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி பச்சரிசி பரப்பி இவ்வாறு திருஷ்டி விளக்க இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக இவ்வாறு பூஜை செய்ய வேண்டும். இந்த முறையில் நீங்கள் அடுத்ததாக பாலாபிஷேகம் முடிந்த பிறகு தீபதோபம் காட்டிவிட்டு நீங்கள் ஒரு சுத்தமான ஜலம் கொண்டு மகாகாளியை நீங்கள் தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யுங்கள். முதலில் நீங்கள் சைவ பூஜை பற்றி அறிவோம். ஓர் அகன்ற மண், அதாவது நீங்கள் குத்து விளக்காக இருக்கலாம், காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கலாம், எந்த விளக்கில் வேண்டாலும் விரல் கன்னத்தில் திரியிட வேண்டும். அதில் நிறைய வேப்பெண்ணெயை ஊற்றி வேண்டும். மேலும் பூ வகைகள், அருகம்புல் சாத்திய விநாயகர் அல்லது விக்கிரகம் இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். கலச செம்பு இருந்தாலும் வைத்து கொள்ளலாம். தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, கற்பூரம், பத்தி, மல்லிகை செண்டு, சந்தனம், கலசத்தட்டு, எலுமிச்சம்பழங்கள், காமாட்சி விளக்கு அல்லது குத்து விளக்கு, நெய், அரைத்த மஞ்சள், பச்சரிசி மாவு, பச்சரிசி பரப்பி அதன் மீது நீங்கள் பூசணிக்காய், முட்டைகளை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். இங்கு குங்குமம், சாதம், அதாவது மசாலா இல்லை என்றால் முட்டை சேர்த்து கொள்ளலாம் ஆகியவற்றை தயாரித்து கொள்ள வேண்டும். அசைவ பூஜைக்கு மேலே குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் சமைத்த ஆட்டு மாமிசம், கோழி முட்டை ஆகியவற்றை சேர்த்து கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் இந்த பூஜை முறையை நீங்கள் செய்து கொள்ளலாம். பூஜை செய்பவர் முதல் நாள் விரதம் இருக்க வேண்டும். ஒருவேளை சைவ உணவுடன் விரதம் இருப்பவர் மறுநாள் பூஜை செய்ய வேண்டும். நள்ளிரவு 12 மணிக்கு வீட்டறை ஒன்றில் தெற்கு முகமாக மேடை அமைக்க வேண்டும். அல்லது வீட்டில் பூஜை அறை இருந்தாலும் அதனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேடையில் மலர்களை பரப்பி மல்லிகை செண்டை கண்டிப்பாக தெளிக்க வேண்டும். தனியாக ஒரு வீட்டில் ஒரு தட்டில் அருகம்புல் பரப்பி அதன் மீது மஞ்சள் ஆழ்துளியிலோ பசுஞ்சாணத்திலோ விநாயகரை பிடித்து வைத்துக் கொள்ளலாம். அல்லது நாங்கள் காட்டும் இந்த முறையில் விநாயகரை கூட விக்கிரகத்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.
நீங்கள் இந்த முறை 5 அபிஷேகங்களை செய்யும் ஒவ்வொரு முறையும் தீபதூபம் காட்ட வேண்டும். ஒரு முறைக்கு ஒரு அபிஷேகத்திற்கும் ஒரு முறையும் பூசணிக்காயிருக்கும் நாங்கள் வைத்திருக்கும் இந்த கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்ட இந்த முட்டைக்கும் அபிஷேகம் காட்டி ஒரு முறையும் சிகப்பு மஞ்சள் போன்ற அபிஷேகங்கள் செய்து விபூதி அபிஷேகம் போன்றவற்றால் செய்து நீங்கள் கண்டிப்பாக மகா காளியை வேண்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்ட வேண்டும் காளி தேவியே என்று கண்டிப்பாக வணங்க வேண்டும். மகாகாளியை நீங்கள் வணங்குவதன் மூலம் கெட்ட சக்திகளை கண்டிப்பாக விரட்டியடித்துவிடும் வீட்டிலிருந்து. இவ்வாறு நீங்கள் வீட்டில் செய்வது மகா சிறப்பு. கோவில் செய்வதை விட வீட்டில் நாங்கள் கூறும் இந்த முறையில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கெட்ட சக்திகளின் தாக்கம், தொழிலில் நலிவடைந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இவ்வாறு நீங்கள் செய்து பாருங்கள். மகா காளியை இந்த அமாவாசை நாட்களில் நல்ல சக்திகளின் ஆதிக்கம் எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவு கெட்ட சக்திகளின் ஆதிக்கமும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக இந்த பூஜையை நாங்கள் கூறும் இந்த முறையில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அளிக்கும். நள்ளிரவு 12 மணிக்கு வீட்டு அறை ஒன்றில் தெற்கு முகமாக பீடம் அமைக்க வேண்டும். அதாவது பூஜை அறையோ அல்லது பூஜை அறை இல்லாதவர்கள் வீட்டின் நடுப்பகுதியும் பரப்பிக்கொள்ளலாம். தனியாக தட்டில் ஒரு அருகம்புல் பரப்ப வேண்டும். அந்த அருகம்புல் இல்லை, மாட்டு சாணம் தேனால் வீட்டில் விநாயகர் விக்கிரகம் இருந்தால் அதனையும் நாங்கள் காட்டும் இந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அதன் மீது இந்த பூசணிக்காய் முட்டை ஆகியவற்றை வைத்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக இவ்வாறு செய்யலாம். தேங்காய் ஆகியவற்றை வைத்து மலர்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். மஞ்சள் குங்குமத்தில் அனைவருக்கும் திலகமிட வேண்டும். கலசத்திற்கு வலப்பக்கம் காமாட்சி விளக்கில் அதாவது குத்து விளக்கு இருந்தாலும் அதற்கும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். இவ்வாறு செய்யுங்கள். கலசத்தில் இடப்பட்ட அதாவது தட்டில் பசுஞ்சாணத்தில் உருட்டி வைத்து அதன் மீது அகன்ற வைக்க வேண்டும். அதில் கனமான திரியிட்டு வேப்பெண்ணெய் ஊற்றி கண்டிப்பாக எரிய விட வேண்டும். பீடத்திற்கு முன்பு வாழை இலையோ அல்லது வீட்டின் நல்ல சுத்தமான இடத்திலோ வைத்து வலப்பக்கம் மாவிளக்கு அமைக்க வேண்டும். இடப்பக்கம் சாதத்தை படைத்து, சாதம் இல்லை என்றால் முட்டைக்கு இவ்வாறு கரும்புள்ளி செம்புள்ளி சாத்தப்படலாம். இந்த பூஜை வீட்டில் நடக்கும்போது வாயிற்கதவையும் பின்பக்கம் கதவையும் திறந்து விட வேண்டும். விளக்கேற்றி அந்த இடங்களில் வைக்க வேண்டும். முதலில் நீங்கள் விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் நீங்கள் மகா காளியை வழிபடலாம். விபூதி பூஜை கண்டிப்பாக இந்த மகா காளிக்கு மிகவும் பிடித்தமான பூஜையாகும். வீட்டில் முன்பக்க வாயிலில் ஓர் இலையில் இன்னொரு உருண்டை சாதத்தை சற்று தள்ளி வைக்க வேண்டும். 5 அதாவது எலுமிச்சம்பழங்களுள் வீட்டின் நடுப்பகுதியில் ஒரு பழம் அகன்ற அகல் விளக்கின் அருகில் 3 நாட்கள் கலந்து இருக்க வேண்டும். மற்ற 4 பழங்களையும் வீட்டின் வெளியே 4 திசைகளிலும் நறுக்கி எறிந்து விட வேண்டும். அகன்ற விளக்கு 3 நாட்களுக்கு இடைவிடாமல் இரவு பகலாக எரிய விட வேண்டும். இந்த விளக்குகளை கண்டிப்பாக இவ்வாறு செய்ய வேண்டும். பிரசாதங்கள் எடுத்து வீட்டில் உள்ளவர்கள் உட்கொள்ளலாம். வீட்டு உறவினர் அல்லாத மற்றவர்களுக்கு இந்த பிரசாதத்தை கண்டிப்பாக தரக்கூடாது. நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கற்பூர ஆராதனை செய்து வர வேண்டும். தொடக்கத்தில் எவர் பூஜை செய்கிறாரோ அவரே விரதம் இருந்து செய்யலாம். இந்த பூஜை செய்விருப்பதை மற்றவர்களுக்கு சொல்லவும் கூடாது. அதாவது உங்கள் திருஷ்டி தோஷம் உள்ளவர்கள் யாராவது இருப்பார்கள், அவர்களுக்கு நாங்கள் இந்த மாதிரியான பூஜைகள் செய்கிறோம் என சொல்லவே கூடாது. வீட்டில் எருமை மாடு இருந்தால் 3 நாட்களுக்கு அம்மாடுகள் வீட்டில் கட்டக்கூடாது. வேறு எங்கேயாவது கட்டி வைக்க வேண்டும். இந்த பூஜை குறிப்புகளை கண்டிப்பாக செய்யலாம். இந்த காளி பூஜை நடக்கும்போது மகா காளி ஸ்தோத்திரமான அத்திரி சுந்தரி அதிபயங்கரி காளி மந்தாகினி வாழைக்குமாரி மகாகாளி நிரந்தேரி நீலிகால பைரவி திரிசூலி தேவி மாகிடாசுரி மர்தினி சரணம் 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 என இந்த தோத்திரத்தை இந்த பூஜைக்கு முன் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை உச்சரிக்கப்படுகிறது. அத்திரி சுந்தரி அதிபயங்கர காளி மந்தாகினி வாழைக்குமாரி மகாகாளி நிரந்தாரி நீலிகால பைரவி திரிசூலி தேவி மாகிடாசுர மர்தினி சரணம் சரணம் சரணம்.
இவ்வாறு நீங்கள் இந்த காளி பூஜையினால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் சொல்ல உங்கள் வீட்டில் இருக்கும் ஆபத்துகள் மற்றும் கெட்ட சக்திகளின் தாக்கம், செல்வ குறைபாடு, வீட்டில் திருமண தடை, குழந்தை பாக்கியம் அனைத்தும் நீங்கி உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனையும் இருந்தாலும் மகா காளி அவர்கள் உங்களுக்கு நல்வழி வழுக்குவார். இவ்வாறு நீங்கள் இந்த பூஜை முறையை கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இது கண்டிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் தான் நீங்கள் செய்ய வேண்டும். அமாவாசை நாட்களில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மகா காளி பூஜை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம். அதிகமாக நள்ளிரவில் செய்வதுதான் நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.